வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் குரு வணக்கம் அடியேன் பாடுகின்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. வாழ்க வாழ்க வளமுடன். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் அறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி இடை பற்றி, இடை வெளி பற்றி பல இடங்களிலே குறிப்பிடுகின்றார். பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி, இல்லையா? அது மாதிரி பிரம்மஞான தத்துவத்தை விளக்கும் பொழுதும் 2 அணுக்களுக்கு இடையே இருப்பது வெளி அப்படின்னு சொல்லுவார். நம்ம சித்தார்த்தர் பௌத்தர், புத்தர்னு சொல்லலாம், இல்லையா? அவருக்கு போதி மரத்தடியிலே ஞானம் கிடைத்தது நாம் அனைவரும் அறிந்த விஷயங்கள். இந்த ஞானம் எப்படி அவருக்கு கிடைத்தது, என்ன நடந்தது? கேள்வி எழுப்பினார். வறுமைக்கு காரணம் என்ன? துன்பத்திற்கு காரணம் என்ன? மரணத்திற்கு என்ன காரணம்? ஏன் இதெல்லாம் அப்படின்னு ஓடினார் ஓடினார், தேடினார் தேடினார். உண்ணாமல் உறங்காமல் ஓய்வில்லாமல் ஓடி களைத்து ஒரு மரத்தடியில் அயர்ந்து விழுந்திருக்கின்றார். தன்னை மறந்த நிலை, உறக்க நிலை. உடலுக்கே, மனதிற்கல்ல. மனம் தேடலில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார் விடையே. ஆங்கிலத்தில் இதற்கு quest என்று சொல்லுவோம். தேடுகிறார். இந்த கேள்விக்கான விடை கிடைக்காது எங்கே நாம் இருக்க இயலாது போய்விடுமோ? தொடர்ந்து கவனிக்கிறார். உடல் அயர்ந்து மனம் விழிப்பு நிலையிலே மூச்சு ஓடிக்கொண்டிருக்கின்றது. உடலிலே மெல்ல மூச்சினை கவனிக்கின்றார். உள்ளே செல்கிறது, வெளியே வருகிறது. தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்க காற்று உள்ளே செல்வதற்கும் மீண்டும் வெளியே வருவதற்கும் ஒரு சிறிய இடைவெளி இருப்பதை கவனித்து விடுகிறார் சித்தார்த்தர். அந்த இடைவெளியே, அந்த வெளியே அனைத்திற்கும் காரணம் என்று அந்த இடத்திலே ஞானம் பெறுகிறார். இவ்வாறு சித்தார்த்தர் பௌத்தர் ஞானம் பெற்றார். மகான் இங்கே நமக்கு ஞானம் பெறுவதற்கு இது அனைத்தையுமே விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார். இந்த பிறப்பு இறப்பு இடை உணர்தல். பிறப்பு, தாய் தந்தையரின் வெத்துக்கழிவே நாம். வரும் பொழுதே அனைவருமே ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் இதுதான், இல்லையா? எங்கேயாவது எதுக்காவது விலக்கு உண்டா? கிடையவே கிடையாது. துவக்கம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டு. இந்த துவக்கமும் முடிவும் இல்லாத ஒன்றே, ஆதியும் அனாதியும் இல்லாத ஒன்றே இறைநிலை அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ பிறப்பு இறப்பு இடை உணர்தல். சரி, இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிறது தானே வாழ்க்கை. இதுல என்ன நடக்குது? 5 புலன்களை வைத்து உணர்ந்து வாழ்க்கையை நடத்திட்டோம். இந்த புலன்களின் மூலமாக என்ன நடக்கின்றது? ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம் இந்த இடைக்காக எடுத்துக்கொள்வோம். கண்களை திறந்து பொருளை பார்க்கின்றோம், இல்லையா?
இருட்டுக்குள்ள பொருளை பார்க்க முடியுமா? முடியாது. வெளிச்சம் இருக்கும் பொழுதுதான் பார்க்க முடியும். சரி, அது மாதிரி வெளிச்சம் இருக்கும் பொழுது கண்களில் இருந்து காந்த அலைகள் வெளிப்பட்டு இருட்டிலையும் போகும். வெளிப்பட்டு நாம் பார்க்க வேண்டிய பொருளிலே பட்டு கண்களிலிருந்து ஒளிக்காந்த அலைகள் அது பிரதிபலித்து வருவதை நம் கண்கள் உள்வாங்கி மூளைக்கு அனுப்பி அதை அலசி ஆராய்ந்து ஞானத்தோடு இறைநிலையோடு இதுதான் உணர்தல் இயக்கம். அப்பதான் இந்த பொருள் ஓ இன்ன பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து கொள்வோம். அந்த காலத்துல பிலிம் வச்சு சினிமா படம் ஓடும். இப்போ அந்த ஃபிலிமுக்கு 24 எஃப்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. 24 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட். 24 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட், அதான் எஃப்பிஎஸ். 24 எஃப்பிஎஸ். சரி, 24 சில்லற வரும். அது 24 கணக்கு வச்சுக்கோ. ஒரு செகண்ட்ல, ஒரு நொடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்துக்குள்ள இந்த 24 ஃப்ரேமும் ஓடி முடிஞ்சிடும். இப்போ அதுல ஃபிலிமுக்கு இந்த பக்கம் வெளிச்சம் வச்சு அந்த வெளிச்சம் திரையில பட்டு படம் என்ன ஆகும், தொடர்ந்து ஓடுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி கண்களில் இருந்து ஒளி காந்தம் போய் பொருளில் பட்டு திரும்ப சேருகிறது. இது ஒரு முறை நடக்கிறதா அப்படின்னு கேட்டாக்க இல்லை. அதுக்குதான் இந்த உதாரணத்தை 24 எஃப்பிஎஸ் உதாரணத்தை சொன்னேன். கண்களில் இருந்து தொடர்ந்து ஒளி சென்று கொண்டே இருக்கின்றது. எப்படி கான்ஸ்டன்டா ஓடிட்டு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அனுப்புது, ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப வருது, பெற்றுக்கொள்கின்றது, திரும்ப அனுப்புது. ஆக இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இப்படி நடக்கும் பொழுது ஒவ்வொரு இப்ப 24 ஃப்ரேம் சொன்னோம் இல்லையா, இந்த 24 ஃப்ரேமுக்கும் ஓடும் பொழுது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உண்டு என்றாரு மகான். அதே மாதிரிதான் கண்களில் இருந்து ஒளி போய் பொருளில் பட்டு திரும்ப கண்களுக்கு அதை நாம் உணர்கிறோம் இல்லையா? மீண்டும் ஒரு முறை ஒளி வெள்ளம் கண்களில் இருந்து வெளி போகணும் இல்லையா, ஒளி காந்தம். இது ஒரு முறை செல்வதற்கும் 2வது முறை செல்வதற்கும் ஒரு இடைவெளி இருக்கின்றது. அந்த இடைவெளியில் மன அலை சுழல் எந்த அளவுக்கு வேகமாக இருக்கின்றதோ அதற்கேற்றபடி இந்த இடைவெளிக்குள் வேறு எண்ணங்கள் மன அலை சுழலை பொறுத்து உள்ள என்ன பண்ணுமா, சொருகிருமா, உள்ள நின்றோம். அப்போ இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், மனம் எங்கேயோ போயிடும். அதோடு சேர்ந்து நமது சூக்கும ஆற்றலும் என்ன பண்ணும், கூடவே போயிடும். ஆங்கிலத்தில் இதுக்கு பேரு ஜோன் அவுட்னு சொல்லுவாங்க. ஜோன்ட் அவுட். மனசு என்ன பண்ணும், எங்கேயோ போயிடும். எண்ணங்கள் எங்க போதோ அங்கே சூக்கும ஆற்றலும் நமது சூக்கும உடலும் சேர்ந்து பயணப்பட்டு விடும். இதைத்தான் சூக்கும பயணம்னு சொல்றோம். உடம்பு என்ன பண்ணும், தூல உடல் இங்கதான் இருக்கும். கண்கள் எதையோ பார்த்த மாதிரி வெறித்து நோக்கிய நிலையிலேயே மனமும் சூக்குமமும் வேறொரு இடத்துக்கு பயணப்பட்டு இருக்கும் எண்ணத்தோடு சேர்ந்து. இதுதான் இடை. இந்த இடைவெளியில் வேறு எதுவும் நம்ம தொந்தரவு பண்ணாது. தொடர்ந்து மனதினை பழக்கி ஓர்மை நிலையோடு நான் இதையே பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படி தொடர்ந்து பார்க்கும் பொழுது, தொடர்ந்து போக்கஸ் கூர்ந்து நோக்கும் பொழுது என்ன பண்ணும், நாம் நினைப்பது நடப்பது எல்லாம் இணக்கமாக நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் இடைவெளி. இந்த இடைவெளியில இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டாக்க சுத்த வெளியே, தூய வெளியே. அதுலதான் இங்க உள்ள பதிவுகள், எங்க உள்ள பதிவுகள், கருமைய பதிவுகள் வெளிப்பட்டு அங்கிருந்து இதுல செயலுக்கு வரும். உள்ள நம்மள வேற ஒரு இடத்துக்கு போகும். எல்லாம் இல்லாம 24 ஃப்ரேமும் ஒன்று போல அந்த இடைவெளி தொந்தரவும் இல்லாமல் போக்கஸ்டா பண்ணுவதற்குத்தான்
இந்த பயிற்சி முறைகள் மனதினை பழக்கி பக்குவப்படுத்தி ஓர்மை நிலைக்கு கொண்டு வருவதற்கே இந்த பயிற்சிகள் அனைத்துமே. தினசரி தவம் ஏற்றுவதும் அதுவே. தவத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரே அடியா மூச்சை கவனிக்க சொல்லியிருக்கோம்னா மூச்சை மாத்திரமா மனசு கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஐயா அதை சொன்னாங்க இல்லை, ஆமா இப்போ அந்த பையன் இங்கே போயிருப்பான், நாளைக்கு காலையில் இங்கே போகணும், இப்போ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இப்படி கணக்குகள் ஓடிட்டு இருக்கும். அதுக்கும் கவி போட்டிருக்கிறார். எப்படி தவத்தில் உட்கார்ந்து தவம் இயற்றுவதை விட்டு வீட்டு கணக்கினை பார்த்து கொண்டிருந்தால் மற்ற விடைகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக இந்த இடைவெளியில் தான் அனைத்துமே இருக்கின்றது. அத மகான் இந்த காலம், தூரம், பருமன், அழுத்தம் 4 இயக்க விதிகள் உண்டு இயக்கத்திற்கு, இல்லையா? ஐயா சொல்லுங்க. இந்த நேரம், வேகம், தூரம், ஆ, காலம், பருமன். இந்த 4 இயக்க விதிகளை வைத்துத்தான் இந்த இயக்கங்கள் நடைபெறுகின்றன. இது இந்த அலைக்கும் இந்த வேதான்னு சொல்லக்கூடிய அல்லது ஈத்தரியல் பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது எல்லாத்துக்குமே இந்த விதி பொருந்தும். இதைத்தான் இயற்கை விதின்னு சொல்றது, சாதாரண ஆட்கள் விதின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். இதுகாரும் செவிமடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களை அழைத்து மைவோம். இன்றைய தவம் அருமையான தவம் விளைவே இந்த கருத்துக்கள் தவத்தினை சிறப்பாக வழி நடத்திய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவர்களும் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினாலே உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாங்கய்யா. நன்றிங்க ஐயா, அற்புதமான விளக்கம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய ஞானக்களஞ்சிய கவி தலைப்பு வாழ வைக்கும் கடமை. வாழும் உரிமை உலகில் எல்லோருக்கும் சமமே. வாழ வைக்கும் கடமையோ வகை தெரிந்த வல்லவர்க்கே. வாழ இயலா தெரியா வயோதிகரை, குழந்தைகளை வாழ வைக்கும் கடமை நடு வயதுடையோர் பொறுப்பாகும். வாழ்க வளமுடன். இன்றைய ஞான களஞ்சிய கவியில் மகரிஷி வாழ்வு என்பதையும் அதன் உரிமை பற்றியும் இங்கு குறிப்பிடுகிறார். ஐயா தொடர்ந்து விளக்கிய அந்த இடைவெளி தத்துவமே இங்கு வாழ்வு. எல்லாவற்றையும் இணைத்து காத்து இயக்கி முடித்தும் வைக்கும் ஓர் அற்புதமான தத்துவம் இந்த இடைவெளி தத்துவம். மகரிஷி முப்பால் என்று முக்காலத்தில் குறிப்பிட்டதை மிக அற்புதமாக நமக்கு விளக்கியுள்ளார். இறைவெளி தன்னிருக்கத்தால் எழுச்சி பெற்று ஏற்பட்ட சுழல் இயக்கமே அசைவே, நின்றது அசைந்ததே சக்தி. அந்த சக்தி எனும் சுழல் தொடர்ந்த சூழ்ந்தழுத்தத்தால் விரைவு பெற்று சுழலும் பொழுது மையத்தில் அமைந்த இயக்கமற்ற பகுதி சிவம். இதனை மகரிஷி சக்தியின் மையத்தில் மையம் கொண்டுள்ளதால் அதற்கு சக்தி சிவம் என்று பெயரிடுவார். பின்னர் ஒவ்வொரு சுழல் இயக்கமும் ஒன்றை ஒன்று ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தள்ளி நிறுத்தும். அவ்வாறு நிறுத்தும் பொழுது
அந்த இடைவெளி முழுவதும் இந்த சுழல் இயக்கத்தின் அலையினால் நிரம்பி இருக்கும். அவ்வாறு நிரம்ப பெற்ற ஒன்றை ஒன்று தள்ளி நிறுத்தி நிர்வகிக்கக்கூடிய அந்த இடைவெளியினை சிவம் என்பார். இந்த சுழல் இயக்கம் என்ற மொத்த பிரபஞ்ச அசைவை எல்லாம் கடந்து அலையற்ற நிலைத்த சிவநிலையினை சதா சிவம் என்பார். ஆக இந்த முப்பாலும் இணைந்த இயக்கமே இறைவெளியின் திருவிளையாடலினை விளக்கும் அற்புதமான சொற்கோர்வையான முப்பாலாகும். இவ்வாறு இந்த இடைவெளியில் நிரம்பியுள்ள அலையின் காந்த களமே இங்கு இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் எல்லா இயக்கங்களையும் இயக்கி காத்து முடித்தும் வைக்கும் பேராற்றலான காந்தமாக மலர்ந்துள்ளது. ஆக அந்த பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாக மலர்ந்துள்ள இந்த காந்தமே, அந்த இறைவெளியின் பேரறிவே இங்கு வாழ்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக வாழ்வது யார், வாழ வைப்பது யார், முடிப்பது யார்? எல்லாம் வெளியின் இருப்பில், வெளியின் இயல்பில் மலர்ந்த இயக்கமே. இந்த வாழும் நிகழ்வு அல்லது வாழ்க்கை என்ற ஒரு தொடர் நிகழ்ச்சி எல்லா உயிர்களுக்கும் உரிமையுடைய ஒன்றாகும். அந்த வாழும் நிகழ்ச்சியில் வாழும் உரிமை பெற்ற ஒவ்வொரு உணர்தல் இயக்கமும் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் சமமே. அத்தகைய உன்னதமான வாழ்க்கை என்ற தொடர் பயணத்தை பெற்ற ஒவ்வொருவரும் இந்த வாழ்வின் நோக்கத்தினை உணர்ந்து அமைதி பெறும் உரிமை உடையவர்கள். அவ்வாறு உரிமை பெற்ற எல்லோருக்கும் வாழும் வகையினை சரியாக வகுத்து முறைப்படுத்தி அதை தன் வாழ்வின் பெரும் கடமையாக ஏற்று வழி செல்பவர்கள் வல்லவர்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வாழ வைக்கும் கடமையோ வகை தெரிந்த வல்லவர்க்கே. அவ்வாறு தான் தனது வாழ்வில் பெற்ற அனுபவங்களை, அந்த அனுபவங்களினால் மலர்ந்த அறிவின் தெளிவினை, தான் உணர்ந்ததை அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணம் ஓதி வழங்கி அதன் வழி நடக்கும் வாழ்க்கை முறையினையும் வகுத்து தருவது குருவினுடைய கடமை. அதை தமக்கு ஓத பெற்றதினை தொடர்ந்து செயல்முறைப்படுத்தி உணர்ந்து கொள்வது சீடர்களின் தலையாய கடமை. அவ்வாறு வாழ வைக்கும் கடமையோ வகை தெரிந்த வல்லவர்க்கே. அவ்வாறு வகைப்படுத்தும் பொழுது மகரிஷி நமக்கு குறிப்பிடும் முக்கியமான ஒரு கருத்து, வாழ இயலா தெரியா வயோதிகரை குழந்தைகளை வாழ வைக்கும் கடமை நடுவயதுடையோர் பொறுப்பாகும். வாழ இயலா தெரியா வயோதிகரை குழந்தைகளை பொறுப்பேற்று அவர்கள் இந்த சமுதாயத்தில் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்ந்து நிறைவு பெற, உயர்வு பெற வகை செய்ய வேண்டியது உடைய நம்மை போன்றவர்களின் பொறுப்பு என்று குறிப்பிடுகிறார்.
இந்த பொறுப்பினை நாம் ஏன் ஏற்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பும் போது அதற்கு விடையாக வருவது, இந்த உலகில் நாம் பிறக்கின்றோம், தாய் தந்தையரினால் வளர்க்கப்படுகின்றோம். மேம்போக்காக கவனித்து பார்க்கும் பொழுது தாய் தந்தையே நம்மை பராமரித்து வளர்ப்பதாக தோன்றும். ஆனால் அவர்கள் பொருள் ஈட்டி அவர்களுக்கு வேண்டிய சூழலினை அவர்கள் அமைத்து கொண்டு நம்மை வளர்த்தெடுக்க இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரினுடைய கூட்டு முயற்சியும் பின்புலமாக நின்று அவர்கள் அதை திறம்பட செய்ய உதவி கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு நாம் பெற்ற உதவியினால் இன்று சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் நம்மை சார்ந்துள்ளவர்களுக்கு சரியான முறையினிலே நமது கடமைகளை செய்து தொடர்ந்து சமுதாயத்தில் அங்கமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கடமையினை உணர்ந்து கொள்ளும் பொழுது இவ்வளவு நாள், இவ்வளவு காலம் நம்மை இந்த நிலையில் உயர்த்தியுள்ள இந்த சமுதாயத்திற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். அந்த கடமையின் வெளிப்பாடுதான் இவ்வாறு வாழ இயலா தெரியா வயோதிகர்களையும் குழந்தைகளையும் வாழ வைக்கும் கடமை நம்முடையது என்பதை உணர்ந்து ஏற்று முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக கடமை என்பதினை நன்கு உணர்ந்து வாழ வைக்கும் கடமை நம்முடையது என்பதை உணர்ந்து செயலாற்றும் பொழுது அந்த செயலினால் இந்த மனித குலம் ஒரு சான்றினை நமக்கு வழங்கும். அந்த சான்றே உண்மையான புகழ். இவ்வாறு நமது கடமையுணர்ந்து நாம் செய்யும் செயல்கள், நன்றி உணர்வோடு மலரும் செயல்கள் அனைத்தும் சமுதாயத்திற்கும் நல்லதாக, ஊருக்கும் நல்லதாக, உலகிற்கும் நல்லதாக, நமக்கும் நல்லதாக வளர்ந்து ஒரு அமைதியான சூழலை இந்த சமூகத்தில் மலரச் செய்யும். அதுவே உலக அமைதிக்கான முத்து. ஆக வாழ வைக்கும் கடமை என்ற தலைப்பில் மகரிஷி வழங்கியுள்ள இந்த அற்புதமான கவியினை சிந்திக்க வாய்ப்பளித்த குருவிற்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி, செவிமடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. நன்றி ஐயா. சொல்லுங்க. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம்,
பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல். பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்து மாம், மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்து மாம். முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில். மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம், அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளை